ஆள் மாத்திரம்தான் சந்தோஷமா இருக்கிறேன்றத ரொம்ப உற்சாகமாக சொல்லும். மற்றவங்க எல்லாம் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி தெரியும். அப்படியா? இல்லை, சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லும் பாப்பா எல்லாரும். நீங்களும் முன்னுக்கு வாங்கலாமா? வாங்க முன்னுக்கு வாங்க, வாங்க முன்னுக்கு வாங்க. இருக்கிற கொஞ்சம் பேர் தான் நாங்கள் கொஞ்சம் கிட்ட இருக்கோம். அப்போ வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றென்றைக்குமாய் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கும் வரை ஒருவரும் எங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. அசைக்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஆமென். அவருடைய கிருபை அவ்வளவு பேரனானது. அவருடைய கிருபை அவ்வளவு பேரனானது. அது நாங்கள் நன்மை செய்யறதுனால அல்ல, நாங்க பாவம் செய்யாம இருக்கிறதுனால அல்ல. அப்படியா? நாங்க பாவம் செய்யாம பரிசுத்தமா இருக்கிறோம்னால தான் நாங்க இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கு நிகராக எதுவுமே இந்த பூமியிலே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். நாங்கள் வேதத்திலே ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். பூமி எப்படி இருந்துச்சு? பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இங்க வந்து கூட தமிழ்ல புத்தகம் கொடுத்து நான் கற்றுக்கிறேன். அதனால கொஞ்சம் அப்படி இப்படி வார்த்தைகள் கட்டளைன்னு போடுவோம். கட்டளைனா அது தடுமாற்றம் உண்டாகும். அதெல்லாம் கொஞ்சம் பெருசுப்படுத்தாம பாருங்க. சிரிச்சிடாதீங்க. வெட்கப்படுத்துற மாதிரி சிரிச்சிடாதீங்க. அப்படி சிரிச்சா கொஞ்சம் கஷ்டப்படும். ஹல்லேலூயா. அதனால பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. தேவன் பூமியை நோக்கி பார்த்தார். பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. இன்னொரு இடத்துல தேவன் பூமியை நோக்கி பார்க்கிறார். வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்துல 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ள தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சத்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அங்கேயும் தேவன் பூமியை நோக்கி பார்க்கிறார். பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது பூமி எப்படி இருந்துச்சு? பாவத்தினால் நிரம்பினதாய் காணப்பட்டது. ஒழுங்கின்மையும் வறுமை. எப்படி? ஒழுங்கின்மையும் வறுமை. ஏன் விதமாக பூமி காணப்பட்டது? ஏன் பூமியிலே இந்த ஒழுங்கின்மையும் வறுமை? இப்ப நான் பூமியை எடுத்துக்கனா பூமியை பற்றி பேசுறேன். உங்களுடைய இருதயங்களை குறித்து பேசுறேன். தேவன் இந்த காலை நேரத்திலே உங்களுடைய இருதயங்களை உற்று பார்க்கிறார். அதை பார்க்கும் பொழுது அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்படுகிறதா? கேள்விக்குறி. எல்லாரும் திரும்பி எங்களை திரும்பி பார்க்கணும். என்னுடைய இருதயத்தை திரும்பி பார்க்கணும். என்னை இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். அவர் என்னை பார்க்கும் பொழுது என் இருதயமானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்படுகிறதா? நான் உங்களை யாரையும் நியாயத்திருக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு உங்களை நியாயத்திருக்க முடியும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு உங்களை நியாயத்திருக்க ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து இல்லை. அதனால நான் உங்களை யாரையும் நியாயத்திருக்கவும் மாட்டேன்.
நான் சாதாரணமா யாரையும் நியாயம் தீர்க்கிறதும் இல்லை. இப்ப எல்லாம் கொஞ்சம் இந்த யூடியூப்ல போயிட்டு பார்த்தா ஜான் ஜெபராஜ் நியாயம் தீர்க்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க யூடியூப்ல. எல்லாரும் ஊழியக்காரன். எல்லாரும் யாரு? ஊழியக்காரன். எல்லாரும் ஊழியக்காரன். ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஒரு ஊழியக்காரன் தவறிட்டாருன்னே வச்சுக்கொள்ளணும். நான் நியாயத்தில் இருக்கல, அவர் தவறுனான்னு நான் சொல்றேன். தவறிட்டாருன்னே வச்சுக்கொள்ளணும். அந்த அதிகாரத்தை என்ன கொடுத்திருக்காரு ஆண்டவர். நான் இன்னமும் அவரை நேசிக்கிறேன். இன்னமும் அவரை இன்னமும் அவருக்கு ஆச்சரிக்கிறேன். நான் அந்த சம்பவத்தை ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு நீங்க இறங்கும் ஆண்டவரே, அவருக்கு கிருபையை கொடுக்கும் ஆண்டவரே. ஒரு வாலிப பிராயத்திலே உற்சாகம் அதிக நிமித்தம் ஆவியின் பலனும் சேர்ந்து கொஞ்சம் சில காரியங்களை மாம்சத்தில் அவர் இடப்பட்டுறார். அது வேற காரியம். அந்த வாலிப வயது அப்படி ரொம்ப குறைவான வயசுல ஆண்டவரோட தெரிந்து கொண்டார். ரொம்ப பிரபலமாக்கிட்டார். போகாத உலகத்திலே நாடுகள் இல்லை, கை நிறைய பணம். சில நேரங்களில் பிசாசானோன்னு சில இடங்களில் தூட்டுறாரு. நமக்கு தேவையில்லாக்கான அது அவர் ஆண்டவரோட பார்த்துக்கொள்ள வேண்டிய காரியம். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் எக்கச்சக்கமா நியாயத்திருக்கிறார். இந்த நியாயத்திருக்கிற எல்லாரையும் திரும்பி இயேசு ஒருமுறை மீண்டும் மத்திய வானத்திலே வந்து, உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லை எடுத்து அவர் மேல் இறைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அன்றைக்கு அந்த விபச்சாரத்தில் சொன்ன மாதிரி நான் சில நேரம் அப்படி யோசிக்கிறேன். சொன்னா எப்படி இருக்கும்? பேட் மொழி பண்ணுங்க. எனக்கு நியாயத்திற்கு அதிகாரம் இல்லை. உங்களுக்கும் ஒருவரையும் நியாயத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்படி அதிகாரம் தேவன் கொடுக்கவும் இல்லை. அப்படி அதிகாரம் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவும் இல்லை. நியாயத்திற்க சகல உரிமை உள்ள ஒரே ஒரு ஆண்டவர் அவர் சுத்த கர்த்தர், பரிசுத்தமான தேவன், எந்த பாவமும் அறியாதவர். பாவம் என்றால் என்னன்றே தெரியாது. எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பாவம்னா என்னன்னு. தெரியுமா? தெரியாதா? விடுவோமா? நல்லா தெரியும். ஆண்டவர் பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் எப்படி காணப்படும்? எப்படி காணப்படும்? எப்படி காணப்படும்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்படுகிறதா? அதான் என்னுடைய கேள்வி. அது நாங்க தான் ஆரம்பிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்படி? ஆண்டவரே, நான் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவன். வேற ஒன்றையும் நான் எந்த பாஸ்டர் பின்னாலையும் போக மாட்டேன், எந்த ஊழியக்காரன் பின்னாலையும் போக மாட்டேன். எவ்வளோ வல்லமையான ஊழியக்காரன் இருந்தாலும் அவர்களை நான் பின்பற்ற மாட்டேன். அந்த ஸ்டைல் எனக்கு தேவையில்லை. அது எனக்கு தேவையில்லை. நான் அதிகமாய் நேசிக்கிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. நான் எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணுவதிலே மிகவும் கரிசனையா இருப்பது அவருடைய வார்த்தையை மாத்திரம். ஏன் தெரியுமா? அங்கதான் விஷயம் இருக்கு. அங்கதான் என்ன இருக்கு? விஷயம் இருக்கு. அப்ப இந்த ஒருங்கின்மையும் வெறுமையும் எப்படி நீக்கப்பட்டது? திரும்பி ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு வரும் பார்ப்போம். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அப்பொழுது என்ன உண்டானது? வெளிச்சம் உண்டானது. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். எப்ப எங்களுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது? இன்னைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாவத்துக்காக மரித்தார், அவர் மீண்டும் உயிர்த்து எனக்காக என்னோடு ஜீவிக்கிறார் என்று
நாங்கள் விசுவாசித்தோமோ அவருடைய வார்த்தையை, அந்த வார்த்தையை விசுவாசித்த அதே நிமிடம் எங்களுக்குள்ளே என்ன வந்தது? என்ன வந்தது? வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கிற அடுத்த கேள்வி தான், அப்படி வந்த வெளிச்சம் இன்னமும் இருக்கா? இல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆகிட்டு போகுதா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு போகுதா? எனக்கு தெரியாது, நீங்க தான் உங்களை கேட்டு பார்க்கணும். உங்களுக்குள்ள வெளிச்சம் வர வர பிரைட் ஆகுதா, இல்ல உங்களுக்குள்ள வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு போகுதா? யோசிக்கிறேன், என்னடா இது மங்குதா அல்லது பிரைட் ஆகுதா? பிரைட் ಮತ್ತೆ டிம் ஆகிட்டே போகுதா இல்ல பிரைட் ஆகிட்டே போகுதா? எந்த பக்கம் இந்த வெளிச்சம் போயிட்டு இருக்கு? எந்த பக்கம் போயிட்டு இருக்கு? பிரைட் ஆகிட்டு போகுது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, பிரைட் ஆகிட்டு போகுதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லுங்க பார்ப்போம் வேதத்துல. ஒரு அதிகாரம் போதா? ஒரு அதிகாரம் வாசிக்கிறதே ஸ்தோத்திர ஆண்டவர், ஆனா அது போதா. இன்னைக்கு வேதம் வாசித்தவங்க, சரி இன்னைக்கு வேதம் வாசித்தது யாருன்னு கேட்டா அது கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே, அன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பீங்க. நேற்று வேதத்தை வாசித்தவங்க யார் வாசித்தீங்க? ரெண்டாவது காலம் வாசித்தீங்க. என்ன வாசித்தீங்க? யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசேஷ காரியம் என்ன? சரி 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 சரி, அவ்வளவுதான். யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் உன் மனசுல இருக்குது. மூணாம் அதிகாரத்தில் இருக்கு சார். 3, 16, 17, 18 அப்படி சொல்லி போகுது. அவ்வளவுதான் மூணாம் அதிகாரத்தில் நீங்க படிச்சது. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன் என்று சொல்லப்படுறதும், பிரவேசிக்க மாட்டேன் என்று ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிக்க மாட்டேன் என்று சொல்லப்படுகிறதும் அதே அதிகாரத்தில் தான் இருக்கு. இதெல்லாம் ஹைலைட்டான வார்த்தைகள். அப்ப யோவான் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்திருந்தா அது என்ன ஆகிருக்கணும்? ஹைலைட் ஆகிருக்கணும். அந்த 3:16 இருக்கு தானே, அது எப்பயுமே ஹைலைட். சண்டே ஸ்கூல்ல மனப்பாடமாக இருக்கும், இதுல மனப்பாடமாக இருக்கும், திடீர்னு பாஸ்டர் கேட்டா சொல்லியிருப்போம், போற இடங்களில் சில நேரம் அது போஸ்டர் போட்டிருப்பாங்க. அந்த 3:16 எப்பயுமே ஹைலைட். எனக்கு தெரியும், எவ்வளவு கொஞ்சம் கஷ்டம். சரி, நீங்க என்ன வாசித்தீங்க? அதேதான் வாசித்தீங்க. நான் சொல்லிருந்தேன் நேரத்தோட, நீங்க சொல்லாமலே கேட்கறது. சரி, நீங்க என்ன வாசித்தீங்க? ஏசாயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஒருபோதும் வரக்கூடாது. என்ன சொன்னா, இயேசு ஒரு அழகான காரியத்தை சொன்னார். ஒருவனுக்குள்ளே இருந்து ஒரு பிசாசை வெளியேற்றின பின்பதாக அது என்ன செய்யுமா? அது அப்படியே சுத்தி 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 வரும். பார்க்கும், தனக்கு சரியான ஒரு இடம் அமையாட்டி திரும்பி இருந்த இடத்துக்கு வரும். வந்து பார்க்கும் எப்படி இருக்காங்க. அங்க பிரைட்டா இருந்தா திரும்பி அங்க நுழைய முடியாது. அங்க டிம்மா இருந்தால் தெரியும், ஓஹோ இது கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகிட்டு போற கேஸ் எப்பயாவது நமக்கு பூந்துடும். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகிட்டு போற கேஸ், இது எப்பயாவது டிம் ஆகிட்டே போயிட்டு அப்படி அணைஞ்சிடும். அணைஞ்ச உடனே என்ன செய்யும்? அது பூந்துடும். அது மாத்திரமா போதும். அது இன்னும் அதை விட பயங்கரமான 7 ஆவிகளை எடுத்து கொடுத்தா போதும். சொல்லுது, அவர்களுடைய முன் நிலைமையை விட பின் நிலைமை பயங்கரமாக இருக்கும். யாருக்கு சொல்லப்படுகிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள்.
ஒரு ரட்சிக்கப்பட்டவன் பின்வாங்கி போனான்டா அது மிகவும் பயங்கரமானது. அவன் ரட்சிக்கப்படாமலே உலகத்துல ஜீவிப்பது நன்மை, நல்லது. அவன் ரட்சிக்கப்படாமலே இருந்திருந்தால் அது நல்லது. ஆனா ஒருவன் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போவானா இருந்தால் அது அவனுக்கு ஐயோ, அது அவனுக்கு ஐயோ. அப்ப வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த உங்களுடைய இருதயங்களை சுவிசேஷம் என்கின்ற ஒளி உங்களுக்குள்ளே வந்து பிரகாசித்தபடியால் அங்கே ஒளியாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது இப்பொழுது எப்படியாப்பட்டதாக இருக்குது? ஒளியாக்கப்பட்டதாக இருக்கு. அப்ப இந்த ஒளியை இன்னும் 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 அதிகமாக பிரைட் ஆக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்யும்? ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். அங்கே என்ன சொல்லுதுன்னு முதல்ல வாசித்து பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 22, 23. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளியில்லாதிருந்தது. எரேமியா சொல்றாரு, மீண்டும் என்ன சொல்றாரு? அவர் பூமியை பார்த்தாராம், அங்க என்னவா இருந்தா? மீண்டும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அவர் உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளங்களையும் பார்க்கிறார். அருமையான சகோதரன் சகோதரி, சகோதரன் சொல்றது ஒருத்தர் நான் இருக்கேன். நான் எனக்கே பேசிக்கொள்ள வேண்டும். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டை, அது உங்களையும் வெட்டி என்னையும் வெட்டும். நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணுறேனோ அது என்னுடைய வாழ்க்கையிலும் அது கேட்கும். நீ சபைக்கு சொன்னதை நீ செய்யலையா? திரும்பி கேட்குமா இல்லையா? அது கேட்கும் நிச்சயம். ரெண்டு பக்கமும் அது டபுள் கேம். அவனுடைய வார்த்தை எப்படியாப்பட்டது? அது டபுள் கேம். அங்கேயும் வெட்டி இங்கேயும் வெட்டும். கவனம். அப்ப இந்த இடத்துல மீண்டுமாய் தேவன் பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பூமியானது எப்படியாய் காணப்பட்டது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. ஏன் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமை? ஏன் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமை? உங்கள் இருதயங்களே தேவன் காலை நேரத்திலே பார்க்கும் பொழுது உங்கள் இருதயங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்குமா என்றால் காரணம் என்ன? சபைக்கு போறீங்க, ஆராதிக்கிறீங்க, பிரசங்கம் கேட்கிறீங்க, உமன்ஸ் மீட்டிங் புரியுதானே? பெண்கள் நடக்கிறார் வெளிக்கிழமை இல்லையா? நிப்பாட்டிங்களே, யார் போறாங்க? சபை வேற ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்றீங்க, வேற வேற விசேஷ கூட்டம் இருந்தால் அதுக்கும் போறீங்க. இப்போ யூடியூப்லையும் நல்ல நல்ல பாடல்களையும் பிரசங்கங்களையும் சில நீங்கள் கேட்கிறதா இருக்கலாம். எங்களோட திறமையான பிரசங்கமாக நீங்கள் யூடியூப்ல இருக்கலாம், அதுலேயும் சில நீங்கள் கேட்கிறதா இருக்கும். கேட்குறீங்க? கேட்குறீங்க? கேட்கணும். ஆனால் கவனமாக இருக்கணும், எங்கேயாவது போய் மாட்டிக்காது. பல விதமான கூட்டங்கள் இப்போ இருக்கு. ஒரு கூட்டம் சொல்லும் பழைய ஏற்பாடு மாத்திரம்தான், ஒரு கூட்டம் சொல்லும் புதிய ஏற்பாடு மாத்திரம்தான், ஒரு கூட்டம் சொல்லும் பரிசுத்தாவியானவர் மாத்திரம்தான், ஒரு சில கூட்டம் சொல்லும் இயேசு மாத்திரம்தான், இன்னொரு கூட்டம் சொல்லும் யெகோவா மாத்திரம்தான், இன்னொரு கூட்டம் வந்து சொல்லும் இல்லை 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 மத்தேயு, மார்க், லூக், யோவான் மாத்திரம்தான், அதில் தான் இயேசு பேசுகிற வார்த்தைகள் உண்டு. அது மற்ற எல்லாம் ரிஜெக்ட். இயேசு அதுக்கு பிறகு எத்தனை புத்தகங்களை பேசியிருக்காரு? பவுலோடு எங்க பேசினார்? மத்தேயு, மார்க், லூக், யோவான் எங்க பேசினார் பவுலோடு? அப்போஸ்தலர் நடவடிக்கை. பேதுருவோடு எங்க பேசினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கை. பேசினாரா இல்லையா? பேசினார். இயேசு பேசுகிற சம்பவங்கள் எத்தனையோ உண்டு. அதுக்கு பின்பதா விதமான துருபதேசங்கள் அநேகமாய் இப்பொழுது இருக்கிறபடியால்
நாங்கள் யூடியூப்லேயே பிரசங்கம் பார்ப்போமா இருந்தால் என்ன செய்யணும்? மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் அதிகமா யாருடையும் பார்க்கறதில்லை. அப்படி ஒன்று ரெண்டு செலக்ட் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப கவனமா பார்ப்பேன். அவங்களுடைய பிரசங்கம் எதை டார்கெட் பண்ணிருக்கு? அது இயேசுவை டார்கெட் பண்ணி, தேவனை டார்கெட் பண்ணி, பிதா குமாரன் பரிசுத்தாவை டார்கெட் பண்ணி, அவருடைய சத்தியங்களை டார்கெட் பண்ணி இருக்குமா இருந்தால் மாத்திரம்தான் அதுல ஏதாவது நமக்கு எடுக்க முடியுமா தான். அதனால துருபதேசங்கள் அநேகமா இந்த காலங்களிலே வருகிறபடியால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். துருபதேசங்கள் என்ன செய்யும் தெரியுமா? அது வந்து எங்களுடைய ஆத்மாவை வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆக்கிவிடும். எப்படி அது செய்யும்? வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆக்கிவிடும். அப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆக்கி விட்டுட்டா அதுக்கு பின்பதாக நாங்க ஒரு காரியத்திலேயே அங்கே பிடித்துக் கொண்டிருப்போம் மொழிய சத்தியத்தில் இருக்க மற்ற காரியங்களை நினைச்சிடும், அதெல்லாம் விட்டுரும். அப்படி சிலரோடு நாங்க கடந்த நாட்கள்ல கொஞ்சம் ஆகிய பண்ணோம். சரி போட்டு எங்களை குறித்து பார்ப்போம். இந்த இடத்துல எரேமியாவிலே தேவன் சொல்லுகிறார், அவர் மீண்டுமாய் பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் பூமியிலே எங்களுடைய இருதயங்களை அவர் இன்னைக்கு பார்க்கிறான்னு வச்சுக்கொள்ளுமே, இப்ப பார்க்கிறான்னு வச்சுக்கொள்ளுமே, இந்த சபையை பார்க்கிறான்னு வச்சுக்கொள்ளும், நான் மற்றவங்க விட்டுருவோம். பார்க்கும் பொழுது அவர் எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளங்களையும் எப்படி காண்கிறாரா? எப்படி காண்கிறார்? வெறுமை ஒழுங்கின்மையுமாய் அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பார்ப்போம். அப்பதான் அப்படி எடுத்துக்கொண்டாங்க நாங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு மேல் வசனத்தில் காரணத்தை சொல்லுது. என்ன காரணம்? முதலாவது வாசிக்க பார்ப்போம். 22 இருந்து வாசிக்கமா, பரவாயில்லை. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என் ஜனங்களோ மதியற்றவர்கள். என்னை இருங்க, நாம ஓடுறீங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? என் ஜனங்கள் யாரை பார்த்து சொல்றாரு? என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு. முட்டாள் பயல்கள் சொல்றாரு. மதியற்றவர்னா எங்கிற பாஷையில சொன்னா என்ன பண்றது? முட்டாள் பயல்கள். மோடி ஒட்டிக்கும் மகேஷ் எனக்கு மோடியும் தேவனே எங்களை பார்த்து மதியற்றவர்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய நிலைமை இருக்குமா இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி பேதுருடைய புத்தகத்தில் என்ன சொல்லப்படுது? அவர் எங்களை அழைத்தது எதற்காகவும்? ராஜாக்களாகவும், லேவியர்களாகவும், ஆசாரியர்களாகவும், பரிசுத்தவான்களாகவும். அதுதான் எங்களை அழைச்சார். அவர் அப்படி அழைச்சு எங்களை அழைச்சிட்டு அப்படி எல்லாரையும் வச்சு கொஞ்ச நாள் போன பார்த்து சொல்றாரு, முட்டாள் பயலே, என் முட்டாள் பயலே. காரணம் என்ன தெரியுமா? வரும் காரணம். அடுத்த என்ன சொல்லப்படுது? மதியற்றவர்களாகவும் என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். யாரை அறியாம இருக்கிறாங்களா? அவரை அறியாம இருக்காங்களா? கேட்டு பாருங்க. சபையை பத்தி தெரியும். லிவிங் லைஃப் கிறிஸ்டியனிசம் ரொம்ப பெருமையா சொல்லி எங்களுக்கு அத்தனை சபை இருக்கு, நாங்க அப்படி, நாங்க இப்படி, நாங்க இது மாத்திரம் இல்லை. இப்ப நான் எந்த சபையை பத்தி எனக்கு பேசணும், அதனால நான் மற்ற சபையோட பேரெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டேன். அவங்களும் அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. நாங்கத்தான், எங்களை விட்டா யாரும் கிடையாது. ஆண்டவன் சொல்றார், முட்டாள் பயல். ஆண்டவன் சொல்றார், முட்டாள் பயல். சிலர் பாருங்க, போதோர் மேல் தான் தன்னுடைய அத்திவாரம். எங்க பாஸ்டர் போல பாஸ்டர் அவரை அடிக்கிறதுக்கு யாரும் அறிவு இருக்கு. நல்லா எதை குறிச்சு? சபையை குறிச்சு அறிவு இருக்கு, போதோரை குறிச்சு அறிவு இருக்கு, போதோரை கழிவு குடிக்க அறிவு இருக்கு, ஊழியர்களை குறித்த அறிவு இருக்கு, சபையில் இருக்க மற்ற விசுவாசிகளை குறித்த அறிவு இருக்கு. ஒரு பெண்கள் கூட்டத்துல பெண்கள் எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஓய்வு டைம் கொடுத்து பாருங்க பார்ப்போம்.
நல்ல நல்ல கதைகள்லாம் கேட்கலாம் அந்த நேரம். யாராவது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுவாங்களா? கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்க. யார் யாரெல்லாம் கழுவி குடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு வேலை யாரும் யாரையும் கழுவி குடிக்கிறது. கழுவி குடிக்கிறவன் அசுத்தத்தை குடிக்கிறவன். கழுவி குடிக்கிறவன் யாரு? அதுதானே கழுவி, அவங்கள நல்லா கழுவி அவங்களுடைய அசுத்தத்தை என்ன செய்யறான்? சிஸ்டர் நல்லா கழுவி அவங்கள அதுதான் நடக்குது. வேதம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது எப்படி எதை பேச வேண்டுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களே பேச வேண்டும். எதை பேச வேண்டும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை. தேவனுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை பேசலாம். தேவன் உங்களோடு வெளிப்பட்ட காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை பேசலாம். தேவன் வசனத்துக்கு கூட அவங்களோடு பேசின காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். பக்தி நீங்க பேசும் பொழுது மற்றவருடைய பக்தியை என்ன செய்யணும்? விருத்தியாக வேண்டும். நீங்க யாராவது பேசி மற்றவன் அங்கோடு விழுந்துட்டானா என்ன? அங்கே பக்தி விருத்தியாக இருக்கா? தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நாங்கள் உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா அறிவையும் வளர்ந்திருக்கிறோம். உலகத்தின் அறிவையும் வளர்ந்திருக்கிறோம். எல்லா ஒப்பதுமே எங்களுக்கு தெரியும். அடுத்த வீட்டுல என்ன செய்யறாங்க, இந்த வீட்டுல என்ன செய்யறாங்க, அந்த வீட்டுல என்ன செய்யறாங்க, அந்த வீடுகள்ல என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். அவங்களுக்காக என்ன செய்யணும்? உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டும். உட்காந்து என்ன செய்ய வேணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்து அந்த மனைவி இப்படியாய் தொந்தரப்படுத்துறானே ஆண்டவரே, உங்களுடைய ஒளி அந்த மனிதன் மேல் பிரகாசிக்கட்டும். அந்த ஒழுங்கு, அந்த வெறுமை ஒழுங்கின்மையுமான அந்த ஹிருதயத்திலே உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும். அப்பா, என்னைக்காவது ஒரு ஜெபம் அப்படி யாரையாவது குறித்து உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஜெபித்திருப்போமா? எந்த ஊழியக்காரனை பற்றி ஏதாவது ஒரு காரியம் கேள்விப்பட்டாலும் என்னுடைய முதல் வேலை, ஆண்டவரே உங்களுடைய கிருபையான மனுஷன் தாங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபையான மனுஷனை தாங்க. ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனை கூடாத விதமான கண்ணீருக்கும் கவலைக்கும் உரிய காரியங்களுக்காக கடந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்தை இல்லாமலே பண்ணாங்க. ஜான் ஜெபராஜுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்னுடைய பழைய காலங்களில் அந்த நடைபெற்ற சம்பவம் என்ற மனசுக்குள்ள போகும். இல்லாமலே பண்ணிட்டாங்க. ஆனா ஒன்று மாத்திரம் இல்லாம பண்ண முடியாம போயிடுச்சு. என்னது? ஒன்றை இல்லாம பண்ண முடியாம போயிடுச்சு. என்னது? எனக்குள்ளே இருந்த ஆண்டவர்கள் இல்லாம பண்ண முடியாம போயிடுச்சு. அதை இல்லாம பண்ண முடியாம போயிடுச்சு. அவர் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் என்னை தேற்றிக் கொண்டே இருந்தார். அவர் என்னை ஆறுதல் படுத்திக் கொண்டே இருந்தார். அவரை நான் நேசித்துக் கொண்டே இருந்தேன். அவரை கைவிடாது. எந்த பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அவரை கைவிடாது. எனக்கு தெரியும், அந்த கையை விட்டுட்டனோ அம்போடு போயிடும். அந்த கை விட்டா என்னாகும்? அதோ கெதிதான். எங்கேயாவது ஒரு பாதாள குழிக்குள்ள விழுந்திருப்பேன். அதனால அந்த எல்லா சம்பவங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே அவரை குறித்து அறிகிற அறிவிலே என்னை இன்னமாக என்ன செஞ்சு பலப்படுத்துச்சு. அல்லேலூயா. ஆகையால் வெறுமையும் ஒழுங்கின்மையும் எனக்குள்ளே ஆட்சி செய்ய முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அன்பான சகோதரி, இதை நான்
ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி, இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி அவரை குறித்து அறிகிற அறிவிலே வளர்வது தான். ஒண்ணுமே கிடையாது. உனக்கு சொன்னேன், பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னார்? அவரை குறித்து அறிகிற அறிவுக்காக என்னிடத்திலே இருக்கிறதான எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணுகிறேன். ஒன்றுமே வேண்டாம், அந்த அறிவு கொண்டு போகுது. அதனால தான் பரிசுத்த பவுலானவர் வேதத்திலே மிகவும் அருமையான ஒரு ஊழியக்காரனாய் காணப்படுகிறார். என்னுடைய கணிப்பிலே 12வது சீசன் அவர் தான். அந்த போட்டு ஒருத்தனை எடுத்தாங்க. மத்தியூஸா சொல்லி ஒருவர் எடுத்தாங்க. அவர் இல்லை, இயேசு தான் 12 சீசர்களையும் தெரிந்து கொண்டார். அதுல ஒருத்தன் போயிட்டான். போனவர் பாடு, அந்த போனவனுக்கு பதிலாக இயேசு தெரிந்து கொண்டவர் தான் யாரு? பரிசுத்த பவுல். அவர் நேரடியாகவே சந்தித்து சொல்றார், என்னை நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவரை தனக்காக தெரிந்து கொண்டார். 12வது இடத்தில் நிரப்பினார் இயேசு. யாரை கொண்டு? மனுஷன் அவருடைய ஒரு திட்டத்திலே ஒருவரை நிரப்பினாங்க. பரவாயில்ல, அது அந்த நேரத்துக்கு அது ஓகே, அந்த நேரத்துக்கு அது ஓகே. ஏன்னா அவங்க மனுஷன்ற ரீதியில் அவன் பார்த்தான், எங்களை 12 பேர்லயே இயேசு அழைச்சார், அதுல ஒருத்தன் இப்படி செஞ்சுட்டு போயிட்டானே, நான் இப்படி செஞ்சுட்டானே, இப்ப நாங்க 11 பேர் தான் இருக்கிறோம், அப்ப 12 பேர் வேணுமே. இப்ப வேணும்னு சொன்னால மனுஷ ரீதியிலே அவங்க என்ன செஞ்சாங்க? ஒருவரை தெரிந்து கொண்டாங்க. மனுஷ ரீதியில் அவங்க ஒருவரை தெரிந்து கொண்டாங்க. பரவாயில்லை. ஆகியால் சகோதரி சகோதரி, உன்னுடைய இருதயமானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் போக்க வேண்டுமா இருந்தால், இருதயத்திலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் அங்கே அகற்றப்பட வேண்டுமா இருந்தால், அதுக்கு ஒரே வழி, ஒரே ஒரு வழி. என்னது? இயேசுவை குறித்து அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து அறிகிற அறிவிலே பிசாசானவர்கள் விளையாட முடியாதப்போ, அவரை குறித்து அறிகிற அறிவில வளரும் போது பிசாசுக்கு என்னோட வந்து விளையாட இயலாது. முடியுமா? முடியாது. அவனுக்கு என்கிட்ட வந்துருந்து எனக்குள்ள பூந்துட்டு, நான் போக மாட்டேன், நான் உன்னோட தான் இருப்பேன், நான் நஞ்சு குஞ்சு சாக போறேன், இந்த விளையாட்டுலாம் அவனுக்கு போட இயலாது. ஏன்? எனக்குள்ள இருப்பவர் உலகத்திலே இருப்பவனை விட பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கவர் எப்படியாப்பட்டவர்? உலகத்திலே இருப்பவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? அண்ட சராசரங்களையும் படைத்து அவைகளை போஷிக்கிறது அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் எனக்குள்ளே உண்டு. அந்த சிங்காசனத்துல வந்து அவன் உட்கார்ந்துட்டு ஆட்சி செய்ய முடியுமா? முடியாது. எப்படி அது அப்படி நடக்குமா? அது பயங்கரமான காரியம். அது எப்படி அப்படி நடக்க முடியும்? பரிசுத்தம் ஒரே ஊற்றிலே இருந்து கசப்பான நீரும் நல்ல நீரும் புறப்பட முடியுமா? முடியாது. அவர் இயேசுவும் இருக்காரு, அவரும் இருக்காரு. இயேசுவும் இருக்காரு, அவரும் இருக்காரு. அப்பப்ப இயேசு பேசுவாரு, அவரும் கொஞ்சம் அப்படி எனக்கு அவரு சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்படி சொல்லுவாரா? இயேசுவுக்கு மாத்திரம் தான் லவ். அல்லேலூயா. சொல்லுங்க, யாருக்கு லவ்? நாங்க சொல்லுங்க, இயேசுவுக்கு மாத்திரம் தான் லவ். லவ்னு சொன்னா கெட்ட வார்த்தை இல்ல. நான் யாருக்கு லவ்? இயேசுவுக்கு மாத்திரம் தான் லவ். அல்லேலூயா. வேற யாருக்கும் லவ் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இந்த எண்ணம் எங்களுக்குள்ள வரணும், இந்த உணர்வு எங்களுக்குள்ள வரணும், இந்த உணர்ச்சி எங்களுக்குள்ள வரணும்.
இந்த நிலைமை எங்களுக்குள்ளே வரணும். இந்த நிலைமையை நாங்கள் உணரத்தக்கதாய் நாங்கள் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் முட்டாள் பயன்களா இருக்கிறாங்க, அவங்க என்ன அறியாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், எங்களுக்குள்ளே பிசாசு இன்னமும் கிரியையை நடப்பிப்பதற்கு காரணம் என்னது? அவரை அறிகிற அறிவு இல்லாத. ஏன் தெரியுமா? அவரே அறிகிற அறிவு எனக்குள்ள இருக்குமா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? ஏய், உனக்கும் எனக்கும் எந்த விதமான பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. நீ தள்ளப்பட்டவன், நீ நசுக்கப்பட்டவன், நீ நியாயம் தீர்க்கப்பட்டவன். எதற்காக நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கான்? பாதாளத்துக்கு நியாயம் தீர்க்கப்பட்டவன். அல்ல, உனக்கும் எனக்கு எந்த விதமான தண்டனும் கிடையாது, கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. என்னுடைய எல்லா கொடுக்கல் வாங்கலும் என் தேவனாகி இயேசு கிறிஸ்துவோடு மாத்திரம்தான், என்னுடைய நேசகுமாரனோடு மாத்திரம்தான், என்னுடைய மணவாளனாகி கிறிஸ்துவோடு மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த விதமாக என்னுடைய சிந்தை மாற வேண்டுமா இருந்தால், அன்பான சகோதரி சகோதரி, அவரை குறித்த அறிகிற அறிவிலே நான் என்ன செய்யப்பட வேண்டும்? வளர வேண்டும். வளர்வதுன்னு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தா அவரை குறித்து அறிகிற அறிவு இல்லை, வளர்கிற அறிவு. அப்ப வளர்கிற அறிவுன்னு சொன்னா இன்றைக்கு நிலைமையால நாளைக்கு நீங்க ஒரு மரத்தை நட்டிட்டு அது தண்ணி போட்டு பராமரிக்கும் பொழுது அது என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னைய விட நாளைக்கு அது வளர்ந்துடும். அடுத்த நாள் போயிட்டு பார்த்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அதை விட அதிகமாக வளர்ந்துருக்க. அப்படியே 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படி நீங்க பார்க்கும் பொழுது அது என்ன நடைபெறும்? வளர வேண்டும். அது வளராம அப்படி குறுகிற ஒரு மரமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப அழகான குறுகிற ஒரு மரம், அது நீங்க நேசிப்பீங்களா? அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? என்ன செய்வீங்க? சி, இது என்ன இது, நான் இதுல எதிர்பார்த்து எந்த ஒரு காரியமும் நடைபெறுவது இல்லை. உடனே அதை பிடிங்க என்ன செய்யணும்? அக்கில்ல போட்டு புதிதாய் ஒன்று. அப்போ அறிவிலே வளர வேணும்னு சொன்னா இன்னைக்கு நீங்க பெற்ற அறிவால நாளைக்கு, இன்னைக்கு நீங்க யோவான் 3 கற்றுக்கொண்ட காரியங்கள நாளைக்கு யோவான் 4 என்ன இருக்குன்னு சொல்லி கற்றுக்கொள்ளணும். யோவான் 4 என்ன சொல்லுது தெரியுமா? அங்கதான் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகிற நாட்கள் உண்டாகும் சொல்லி அவர் சீசர்களுக்கு சொல்றார். 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வரும் பொழுது அப்படி 5ஆம். அப்ப அதை நீங்க 3ஆம் அதிகாரத்தை வாசித்தா 3ஆம் அதிகாரத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். சுபா இன்னைக்கு என்ன பைபிள் வாசித்தா? வாசித்தோம் எத்தனை? யோவான் 3 வாசித்தோம். யோவான் 3 என்ன சொல்லும்? 3:16 சொல்லுறாரு, தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சும்மா ஷார்ட்டா மனசு எடுத்து போட்டு ஷார்ட் நோட். ஆண்டவர் நிக்கதேமுசு சந்திக்கிறார். நிக்கதேமோடு இப்படியாவது ஒரு டயலாக் அங்கே வருகிறது. அப்படியே வந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவான் என்று, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினித்திற்குள்ளால் உட்படுவார்கள். 19ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது? அவர்கள் விசுவாசிக்காதவர்கள் அக்னிக்கு கிடையாது உட்படுத்தப்படுவார்கள் சொல்லப்படுது. விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் பிரசங்கம் பண்றதுனாலே எங்க மனசுல வந்ததல்ல. நானும் உங்களோட இப்ப நீங்க நான் இந்த கொஞ்ச நாள் நான் சாட்டை பண்ண முடியல. யோவான் 1, 2, 3, 4 வரைக்கும் நான் வாசித்திருக்கேன். இப்ப தொடர்ந்து வாசித்து போறேன். நான் ஒரு நாளைக்கு யோவான், ரோமர், கொரிந்தியர் 1, 2, பேசியர் வாசித்த ஞாபகம் இல்லை. இந்த 4 புத்தகங்களும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரம் 2 அதிகாரமாக அப்படி டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கும். வாசித்து மார்க் பண்ணி அதே நேரத்தில் டெய்லி ஒரு பாஸ்டர் சாவணமோ அங்கே 1ஆம் அதிகாரத்திலிருந்து வேதத்தை வாசித்து கொண்டே அவர்கள் ஒரு ரெக்கார்டிங் போடுறார்கள் யூடியூப்ல. அதையும் அப்படி காதில் வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த நாட்களில் 1 ராஜாக்கள் 4
9, 10, 11 என்ன போய் கொண்டிருக்கு. இன்றைக்குள்ளே கேட்கல, எல்லாரும் போயிட்டு கேட்கணும். அப்படி எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அவருடைய வசனத்தை கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் அதை நான் காரணமாக மாற்றிக்கொள்வேன். நான் விரும்புகிறேன், நீங்கள் சொற்பமாக இருந்தாலும், கடுகு சிறிதாக இருந்தாலும், காரம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ கொஞ்சம் பேராக இருந்தாலும் அறிவிலே அல்லேலூயா. ஏதோ அறிவு ஒன்று மாத்திரம்தான் எங்களை இந்த பாலா போன உலகத்திலிருந்து காப்பாற்ற முடியும். வியாதின்னு சொல்றீங்க, கஷ்டம்னு சொல்றீங்க, இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் போயிடும். நான் இன்னைக்கும் வியாதியை விசுவாசிப்பதில்லை. அது 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 கூட அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் அதை விசுவாசிக்க மாட்டேன். நான் விசுவாசிக்கிறது என்ன தெரியுமா? அவர் தலைமையினாலே குணமாக்கினீர்கள். எதை விசுவாசிக்க முடியும்? வியாதியை விசுவாசிக்கிறீங்களா, இல்ல அவர் தலைமையினாலே நாங்கள் குணமாக்கப்பட்டோம் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? எதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்கள் அடைவீர்கள். எந்த பெரிய வல்லமையான பாசம் ஜெயித்தாலும் வேலையில நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அடைவீர்கள். அது பெரும்பாலும் சரி, தெரியுதா? நான் சொல்ல போறேன் என்னன்னு தெரியும். அவன் என்ன செஞ்சா, அவளுக்குள்ளே ஒரு தாட்ஸ், எப்படி இவ்வளோ பெரிய ஜனங்கள் மத்தியிலே நான் போயிட்டு இந்த வியாதியை சொல்லலாமா? அது வெக்கமா இல்லையா இருக்கும். அதனால நான் என்ன செய்ய போறேன், அவருடைய அவருடைய அங்கியிலே ஒரு நுனியை மாத்திரம் தொட போகிறேன். அவளுக்குள்ளே எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது, அவருடைய அங்கியை தொட்டா போதும் நான் சுகமாவே. அங்கே அதில் அழகாக சொல்லு, அநேக வைத்தியர்களாலே அவர் துன்புறுத்தப்பட்டார். ஏன் தெரியுமா? அப்படி மருந்து கொடுத்துருந்தாங்க, அவ்வளவு மருந்து குடிச்சிருக்காங்க, மருந்து குடிச்சே கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அநேகர் வந்து சீனி வியாதி உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க என்ன மருந்து குடிச்சே கிட்னியை ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஏன்? அதுக்கெல்லாம் அது மருந்தாகுது, கிட்னிக்கு அது என்னவாகுது, விஷமாய் மாறும். ஏன்? அது கிட்னியும் பாவம், அதுக்கு ஏண்டியாவது தானே அது தாங்கும். இது கொலஸ்ட்ராலுக்கும் குடிக்கிறாங்க, சுகருக்கும் குடிக்கிறாங்க, ப்ரெஷருக்கும் குடிக்கிறாங்க. மருந்து குடிக்கணும்னா நிப்பாட்டுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பிரசவம் பண்ண மருந்து நிப்பாட்டு, அப்புறம் உங்களுடைய விசுவாசப்படி வேற வேற பிரச்சனைகளாகும். அது எனக்கு பிரச்சனையா மாறிடும். நான் விசுவாசிக்கிறது, நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறது ஒன்றே ஒன்று, அவர் தழும்புகளினாலே நான் குணமானேன், அவர் தழும்புகளினால் நான் குணமானேன். அவ்வளவுதான் விசுவாசிக்கிறேன். நான் கொலஸ்ட்ராலை விசுவாசிக்கவும் இல்லை, கேன்சரை விசுவாசிக்கவும் இல்லை, பிரஷரை விசுவாசிக்கவும் இல்லை, டயபெட்டிக்கை விசுவாசிக்கவும் இல்லை. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எப்படி ஆதாம சிருஷ்டிக்கும் பொழுது இந்த இனாகன் எல்லாம் சிருஷ்டித்தீங்களோ அப்படி ஃப்ரெஷ்ஷா எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க ஆண்டவரே. என் இருதயம் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், என் கிட்னி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், என் லங்ஸ் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். உன்னுடைய விசுவாசமாய் மாறணும். அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான் இந்த விசுவாசம் வரும். இல்லைன்னு விசுவாசம் வராது. விசுவாசத்தை சல்லி கொடுத்து எடுக்கலாம். உங்களுக்கு பாஸ்டருக்கு போயிட்டு உங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டேறாது. ரட்சிப்பு என்கின்ற அந்த ஒளி உங்களுக்குள்ளே வந்து பிரகாசித்த பொழுது நீங்கள் இயேசு நல்லவர், கிருபை உள்ளவர், வல்லவர் என்பதை அறிந்தீர்கள். ஆகியால் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கீங்க. ஆனா ஒரு வியாதி தலைவலி வரும் பொழுது அவர் விசுவாசியா போயிடும். மருந்து குடிக்கணும்னு நான் எதிரில்லை, மருந்து குடிக்கிறது பக்கம். ஆனா என்னுடைய விசுவாசமா இருக்கணும். அந்த வியாதியால அவர் தழும்புகளினாலே நான் குணமானேன். அடிக்கடி அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுவோம்.
அவர் தழும்புகளினாலே நான் குணமானேன். அவர் தழும்புகளினாலே நான் குணமானேன். அவர் தழும்புகளினால் நான் குணமானேன். அவர் தழும்புகளினாலே நான் குணமானேன். நான் குணமானேன். நான் குணமானேன். நான் குணமானேன். குணம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்க போகுது. அதிகமா நம்ம என்னத்தை பேசுறோம்? இடுப்பு வலி, என்ன வலி? இடுப்பு வலி. எல்லாம் திருச்சிட்டு போயிட்டு அடுத்தது போய் அங்கேயும் போயிட்டு என்ன சொல்றீங்க? இடுப்பு வலி. என்ன தரிக்க செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன தரிக்க செய்றீங்க? இடுப்பு வலி. இடுப்பு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அது வலிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுங்க அடிக்க செஞ்சுட்டு இருக்கீங்க? இடுப்பு வலி. இடுப்பு என்ன செய்யும்? அப்படி வலிச்சுக்கிட்டே இருக்கும். இடுப்புக்கு சொல்லணே, உனக்கு அதிகாரம் எனக்கு வலிக்கிறது. அவர் தழும்புகளினாலே நான் குணமானேன். இது ஒரு நாள் 2 நாள்ல வராது. எது தெரியுமா? அந்த அளவுக்கு விசுவாசத்தை நீங்க இன்னும் வளர்க்கல. மொத்த பக்கத்தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. என்னதான் வளர்த்து வச்சிருக்கீங்க? மொத்த பக்கத்தை. அது நெகட்டிவான பக்கத்தை. அப்ப இந்த பாசிட்டிவான பக்கத்தை சொல்லி 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 சுகத்தை என்ன செய்வோம்? நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அஞ்ஞானமான சகோதரி, அவரை அறிகிற அறிவு என்னை பெலமுள்ள ஒரு மனவாட்டியாக மாற்றும். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாக மாற்றும். பழுதற்ற ஒரு மனவாட்டியாக மாற்றும். பழி கொடுக்க ஒண்ணும் போது இடுப்பு வலி உள்ள ஆடை கொண்டு போய் பழி கொடுப்பாங்களா? கேன்சர் இருக்க ஆடை கொண்டு போய் பழி கொடுப்பாங்களா? நொண்டி ஆடை கொண்டு போய் பழி கொடுப்பாங்களா? அப்ப நாங்க எப்படியாப்பட்ட ஆடா இருக்கணும்? நிறைவுள்ள ஒரு ஆடா இருக்கும். பலிக்கு தகுதியான ஒரு ஆடா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆடா மாறணும்னு சொன்னா இந்த வாய் அதுக்கு ஏற்ற வசனங்களை என்ன செய்ய வேண்டும்? பேசிக்கொண்டே இருக்கும். மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கும். மணவாளன் வர மணவாட்டி போறாங்க. ஐயோ, மணவாளன் ஆளை விட்டா போதும், ஆளை விட்டா போதும் ஓடிடுவாங்க. யாராவது விருப்பமா அப்படி நொண்டி அடிச்சுக்கிட்டு இடுப்புல முறுக்கிட்டு மணமேடைக்கு வார ஒரு மணவாட்டிய திருமணம் முடிக்க விருப்பமா? மணவாளன் திரும்ப அப்படி இது என்ன இது 4 காலில் வருது அவன் தோட்டம். மணவாளன் வெளிப்படுகிற நாளிலே மணவாட்டி பரிசுத்தமுள்ளவளாய் காணப்பட வேண்டும். அன்பான சகோதரி சொல், ரொம்ப நாள் இல்லை, நான் என்னுடைய வயதின்படி அநேக காரியங்களை கண்டுட்டேன். இந்த பூமியில டிஜிட்டல் உலகம் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் கண்டுட்டு தான் மறைக்க போகணும் தெரியாது. ஆனா என்னுடைய ஒரே ஆசை அவர் வழுப்போது நான் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. அவருடைய ரகசிய வருகையை காண என் கண்கள் பாக்கியமா இருந்தா அவ்வளவு நல்லா. அல்லேலூயா. உங்களுக்கு நான் நிச்சயமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கேன், அப்படி வந்துருமா? ஏன்னா அந்த அளவுக்கு நாட்கள் நெருங்கி கொண்டே போகுது. உலகத்தை பார்க்கும் பொழுது யுத்தங்கள் ஒரு நாட்டுக்கு விரோதமான நாடு யுத்தம் பண்றதே நாங்கள் அதிகமாக கண்டு கொண்டிருக்கோம். நாளைக்கு பாகிஸ்தான் இந்தியாவும் விளம்போ தெரியாது, அப்படி அந்த நிலைமையில வந்து நிக்குது. வியாதிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத வியாதிகள் இன்னும் இங்கே வரல. உலகத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு, எடுத்துக்கணும். இன்னும் மருந்து. ஆகிய அன்பான சகோதரி சகோதரி, அவரே அறிகிற அறிவு ஒன்று மாத்திரம், வேற ஒன்றும் அல்ல. வேதத்தை நல்லா வாசிங்க. இப்போ நான் வருகிற நாட்களில் ஒரு சின்ன சாட் ஒன்று எல்லாரும் செய்யணும். அந்த சாட் படி சபையார் நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வேதத்தை வாசித்து கொண்டு போவோம். முடியுமாந்தா ஒரு மாதத்துக்கு ஒரு போய வருது. அந்த ஒரு போய நாளிலே 4 மணித்தியாலங்கள் இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் கூடி வேதத்தை கற்றுக்கொள்வோம்.
சரி, நான் அடுத்த போயால் வந்து நான் அதை ஆரம்பிப்பேன். சரியா 10 மணிக்கு எல்லாரும் இடத்துல வந்து கூடணும். 11, 12, 1, 2 மணிக்கு முடிஞ்சு 4 மணி நேரம் நாங்கள் என்ன செய்வோம், உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? வேதத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னத்தை அறிகிற அறிவினாலே வளர வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வளர வேண்டும். அப்போ என்னால் முடியுமான்னு தான் இன்றைக்கு பாலைக்கு ஒரு பனிஸ் சூறலாம் கொடுக்க முடியுமான்னு சொல்லலாது. ஏதாவது ஷார்ட் ஹிட்ஸோட ஒரு டீ அது நான் ஆயத்தப்படுத்தேன் என்று செல்வது. அதுக்கு உங்களால் முடியுமா தான் நீங்களும் சில காரியங்களை செய்யலாம். அதில் என்ன தடை இல்லை. அப்படி செஞ்சு நாங்கள் அன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் படிப்போம். அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் சாப்பிட்டு டீயெல்லாம் குடிச்சு அப்புறம் இன்னொரு 1.5 மணி நேரம் படிப்போம். படிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா முடியுமா? விருப்பமா? எல்லாரும் வருவீங்களா? ஆமென். அல்லேலூயா. அப்படி தேவனிடத்தில் நாம் கட்டி செல்வோம். நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவிலே வரும். ஒரு சபையில பிரசங்கம் போதாது, அங்கே வேத பாடமும் இருக்க வேண்டும். வேதத்தை அதனால நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைப்போம், புதன்கிழமை வேதப்படுத்தும். போட்ட அடுத்த நாள் பாஸ்டர் இருப்பார் வீட்டில். என்ன நேற்று வர இல்லை, அவருக்கு பயத்திலே அவர் அடுத்த நாள் வீட்டில் நிற்பார்னு பயத்துக்கே நான் புதன்கிழமை போய் சேர்ந்தோம். அப்பா இந்த மனுஷன் இல்லாட்டி வீட்டில் வந்து நிற்பார், 10,000 கேள்வி கேட்பார். எங்களை பாஸ்டர் அங்கே வார சைக்கிள், அதனால சைக்கிள் தான் தள்ளிட்டு அங்கே தூர வார கண்ட இங்கே தான் முன்னுதான் ஓடிது. அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. ஆனா தேவன் பிடிச்ச பிடி என்ன செய்யல, நீ ஓடுவியா? எந்தெந்த பிடியை விட்டு நீ தட்டிட்டு விடலாமா? முடியாது. அல்லேலூயா. அவர் பிடிச்ச பிடி குடும்ப பிடி விடமாட்டார். அல்லேலூயா. அவர் விடமாட்டார் மாத்திரமல்ல, அவர் பிடிச்சா அவர் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார். அக்கியாதமான சகோதரி அவரை அறிகிறார்களே வர வேண்டும். அடுத்ததாக மற்ற என்ன சொல்லப்படுது, எரேமியா 22 அவர்கள் என்ன அறியாமல் இருந்தாலும் வந்து இந்த வருஷம் கொடுக்குறாங்க. அதான் படிக்கிற பாடம். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்கள் எப்படியாப்பட்ட பிள்ளைகளா? பைத்தியக்காரர். கொஞ்சம் டீசனா சொல்லிருக்காரு, பைத்தியம் உள்ள பிள்ளைகள். நான் சொல்றேன் தெரியுமா, பைத்தியக்காரர். அவர்கள் யார்? பைத்தியக்காரர், பிசு. ஏன் தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே வளராத எல்லா கிறிஸ்தவர்களும் பிசு. சபையில் உட்கார்ந்து இருக்க பிசு. இன்னைக்கு அநேக சபைகள் அப்படித்தான் பிசுவா வந்து உட்கார்ந்து. சபைக்கு என்னத்துக்கு வராங்க? என்னத்துக்கு வராங்க? ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நான் ஆண்டவரே 1000 ரூபாய் போடுறேன்னு 10,000 இடத்துக்கு வரணும். இன்னைக்கு ஏதாவது நான் பெற்றுக்கொண்டு வரணும். யாராவது சபைக்கு வரணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களோடு இணைந்து உங்களை ஆராதித்து உங்களை அறிகிற அறிவினாலே வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வர வேண்டும். அப்படி யாராவது வராங்க? என்ன அறிஞ்சாலும் அப்படி ஆகும். அப்படி இருந்தா இந்த பாடத்தை இன்னைக்கு நீ கேட்ட பாடம் இனிமேதான் நீங்க வரணும். சரியா பிள்ளை? அந்த ஒரு பிள்ளைத்தான்ப்பா எந்த விதமான சுத்துவாத்துக்கு சரின்னு ஏற்றுக்கொண்டுச்சு. உண்மையை உன்னை உள்ளபடி ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பான்மை. வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் வரும் சபைக்கு. அதுதான் சொன்னேன், இன்றைக்கு எல்லா சபைகள்லையும் உட்கார்ந்து பைத்தியங்கள். எங்கள் லிவிங் லைஃப்லையும் சேர்த்தான் சொல்றேன். பாஸ்டர் கேட்டு என்ன சொல்ல போறாங்க? பைத்தியங்கள். நான் சொல்லல, யார் சொல்றது? வேதம் சொல்லுது. ஏன்? அவருடைய மோட்டிவ், சபைக்கு போவதின் மோட்டிவ்
அங்கே தேவனுக்கு அருவருப்பானது. அது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல, தேவன் நேசிக்கிற காரியம் அல்ல. சபையில வந்து உட்கார்ந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் ஓடினேன், நல்லா வாயிலத்துக்குள்ள ஆராதிக்க ஆண்டவரே, பாடல்கள் உணவு துதிகள் நல்லா ஆராதிக்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் ருசிக்க ஆண்டவரே, அன்பை நான் ருசிக்க. உங்களுக்கு தெரியுமா, அவருடைய அன்பை ருசிச்சா இந்த சரீரம் தாங்காது. நான் எத்தனையோ முறை புரண்டு அழுதுருக்கேன், கஷ்டம். அவருடைய அன்புக்கு முன்பாக நிற்கிற சில கஷ்டம், அவ்வளவா நேசிப்பார். ஏன்னா அந்த நேசத்துக்கு முன்பாக என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அழுதுறேன். சில காரியங்களை நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவரே இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ள என்ன தாங்கி வந்தீங்களா ஆண்டவரே, என்ன காப்பாத்தினீங்களா ஆண்டவரே, உங்களுடைய கரம் என்னை தாங்கினதா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே ஆச்சரியமா இருக்கு. நான் அதுக்கு பாத்திரம் இல்லையே, எனக்கு தெரியல, அதுக்கு பாத்திரம் இல்லை. யாருக்கு தெரியாட்டு தெரியுமா? தெரியாது. நான் யாருக்கு எனக்கு தெரியும், நீங்க யாரும் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே நான் அதுக்காக பாத்திரம் இல்லையா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க அவ்வளவு அன்பாய் எனக்கு தாங்க வந்தீங்க ஆண்டவரே, அவ்வளவு அன்பாய் நீங்க நேசித்தீங்க ஆண்டவரே. அந்த நேசம், அந்த பாசம், அதை உணரணும். அந்த ஆராதனை, இன்னைக்கு ஆராதனை என்ன தெரியுமா? இங்கே ஆராதனை நான் ரொம்ப விரும்புகிறேன். அன்பான மக்கள் நல்லா அருமையாக ஆராதிக்கிறார். சில இடத்துல ஆராதனை இன்றைக்கு ட்ரம் பீட், உண்மையான ஆராதனை அது இல்லை. சபையில் ஆராதனை இல்லை இன்னைக்கு. அன்னைக்கு சபையில் பாடல்களை பாடும் பொழுதும் மனம் உடையும், மனம் கசியும், வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை உடைக்க, அன்பு உணரும். அப்படி ஒரு உணர்வுக்குள்ளாக நாங்கள் வருவோமா என்பதாக வசனத்துக்குள்ளாக அறிவடைய வேண்டும். வசனத்துக்குள்ளாக நாங்கள் அறிவடைய வேண்டும், தெளிவடைய வேண்டும். எங்களுடைய புத்தி தெளிய வேண்டும். எதற்கூடாக? தேவனுடைய வசனத்துக்கு கூடாக புத்தி தெளிய வேண்டும். எங்களுடைய மாம்ச கண்கள் மூடப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அடிக்கடி சொல்லு, மாம்ச கண்களாலே பார்க்கும் பொழுது இச்சையான காரியங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாம்ச கண்ணுக்கு அடுத்ததாக ஒரு கண் உண்டு. என்னது? ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக காண ஆரம்பிப்போம். சொல்லுங்க, இதை சுத்திலும் என்ன உண்டு? அக்கினி ரதங்கள் நிறைந்த சேனை உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு யாரும் நெருங்க முடியாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி வந்துச்சு? ஆச்சரியமா இருக்கும். முடியாது, நெருங்க முடியாது. எனக்கு அந்த விசுவாசம் வேணும், எனக்கு அந்த விசுவாசம் உண்டு. என்னை சுற்றிலும் அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா. அவர் என்ன எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய கண்ணில் மணியிலே வைத்திருக்கிறார். சாதாரண உங்கள்கிட்ட கண்ணெடுத்து யாராவது இப்படி விரல கொண்டு வந்து வந்துவீங்களா? பாஸ்டராகவே இருந்து அவங்களோட கண்ணுக்கிட்ட விரல கொண்டு வந்து வந்துவீங்களா? தட்டி விட்டீங்களா? இல்லையா? என்ன பாஸ்டர் சும்மா கண்ணுக்கிட்ட கொண்டு வந்து விளையாடுறீங்க? கண்ணோட விளையாட்டம். சில கோவம் இல்ல குத்துவேன் பாஸ்டர் பார்ப்பேன். இல்லைன்னா தெரியும் செய்யணும், யாரும் விட மாட்டாங்க. யோசித்து பாருங்க, அவர் கொண்டு போயிட்டு எண்ணெய் வச்சிருக்காரு. அங்கு சத்துருவுக்கு முடியுமா அவருடைய கண்ணின் மணியிலே போய் கையை வைக்க? ஏன் பயப்படுறீங்க? அன்பான சகோதரி சகோதரி, உன்னை அவர் பலப்படுத்துகிறது அவன். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிறது அவன். நீ அவரை அறிவிலே வர வேண்டும். நீ பைத்தியக்காரனை போல செயல்படாதே.
பைத்தியக்காரனை போல பொருளை தேடி நாடி ஓடாதே. பைத்தியக்காரனை போல பணத்தை தேடி நாடி ஓடாதே. பைத்தியக்காரனை போல உலகத்தின் செல்வத்தை தேடி நாடி ஓடாதே. தேவனை தேடும் பொழுது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு போதும் அவர் அதுக்குரிய பலனை கொடுக்காமல் போக மாட்டார். ஒரு போதும் கொடுக்காமல் போக மாட்டார். அப்படி அவர் உங்களுக்கு கணக்காரன் ஆகிடுவாரா? அவரோட செகண்ட் ஆக மாட்டாரா? நான் அடுத்து தொடர்ந்து அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு உணர்வே இல்லை. அதான் கஷ்டம். அவர்களுக்கு என்ன இல்லையா? உணர்வே இல்லை. உணர்வு இருந்தா சரி, தட்டி எழுப்பிடுவோம். உணர்வே இல்லாட்டி என்ன செய்யுது? மழக்கம் தான் அது. உணர்வு இல்லாதது என்னது? செத்த பிரேதம். செத்த பிரேதத்தான உணர்வு இருக்காது. படுத்திருக்கிறவன கூட தட்டுனா எழுதிடுவான், ஏன்னா அவனுக்கு உணர்வு உண்டு. ஆனா செத்த பிரேதத்துக்கு உணர்வு இல்லை. அப்ப அவர் அங்க கொஞ்சம் டீசனா சொல்றாரு, அவர்களுக்கு உணர்வே இல்லை. நான் கொஞ்சம் இன்டீசனா சொல்றேன். என்னது? செத்த பிணங்கள். செத்த பிணங்கள், உணர்வு இல்லை. விசுவாசி உணர்வுள்ளவனாய் மாற வேண்டும். வசனம் உன்னோடு பேசும் பொழுது நீ மனம் திரும்ப வேண்டும். வசனம் உன்னோடு பேசும் பொழுது நீ எழும்பி பிரகாசிக்கிறவனாய் மாற வேண்டும். வசனம் உன்னோடு பேசும் பொழுது வசனத்துக்கு நீ ரியாக்ஷன் கொடுக்க வேண்டும். அது உன்னை எலும்பு என்று சொன்னால் எழும்பணும். அது உன்னை படு என்று சொன்னால் படுத்துறணும். அது உன்னை போ என்று சொன்னால் போகணும். அது உன்னை வா என்று சொன்னால் நீ வரணும். இது ஒன்றுக்குமே உணர்வு இல்லாதவனை போல வந்து உட்கார்ந்து இருந்துட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஃபர்ஸ்ட் அடுத்த கிழமை நாங்கள் போயிட்டு வரணும், டாடா பாய் காட் பிளஸ் யூ. அதே மாதிரி அடுத்த கிழமை உட்காருவாங்க. அப்புறம் அதே மாதிரி அடுத்த கிழமை போயிடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த கிழமையும் வருவாங்க. அப்புறம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த கிழமை அப்படியே போயிடுவாங்க. அப்படியே காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் மனவாட்டியாக மாறுவதே இல்லை. என்னவாய் மாறுவதில்லை? மனவாட்டியாக மாறுவதே இல்லை. ஒருவன் மனவாட்டியாக மாறணும்னா என்னென்னலாம் செய்யணும்? சரி, தொடர்ந்து அது அடுத்த கிழமையிலிருந்து வாரம் ரைட். இப்படி நான் தொடர்ந்து அவரை அறிவினாலே வளர வேண்டும் என்பது குறித்தா போன கிழமை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதை தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட பேசுவேன். நீங்க அவரை குறித்து அறிகிறார்கள், என்னை குறித்து அறிவீர்கள். யாரை குறித்த அறிவு? கிறிஸ்துவை. நல்ல பேரை சொல்லி சொல்லுங்க. யாரை குறித்த அறிவு? கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவினாலே வளர வேண்டும். கர்த்தர்